வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. அதாவது எதையெல்லாம் நடக்கணும்னு ஒரு இந்துத்துவ வலதுசாரி சக்திகள் தமிழ்நாட்டில் ஆசைப்பட்டாங்களோ அதெல்லாம் நடக்குது. இப்போ பாருங்களேன், திமுகவும் விசிகாவும் அடிச்சு உருள்றாங்க. கடந்த காலங்களில் விசிகாவும் பாஜகவும் இதே மாதிரி பல முறை சண்டை போட்டாங்க. அதுவே நம்ம வன்முறைங்கிறது ஒருபோதும் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. யார் யாரை அடித்தாலும் யார் யாரை தடுத்தாலும் ஏற்க முடியாது. இப்போ அம்பேத்கர் மணிமண்டபத்திலலாம் இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சிக்கும் விசிகாவுக்கும் சண்டை. இப்படியாக வலதுசாரிகளுடன் போராடி கொண்டு இருந்த விடுதலை சிறுத்தைகள் இன்னைக்கு திராவிட இயக்க உணர்வு கொண்டவர்கள் திமுக பெரியாரிஸ்டுகளோட ஒரு சண்டை போடக்கூடிய ஒரு நிலை வந்திருப்பது ரொம்ப வருந்தத்தக்கது, வேதனைத்தக்கது. தமிழ்நாட்டினுடைய முற்போக்கு முகத்தை மாற்றுவதற்கான இந்துத்துவ முயற்சி இது. இதற்கு இரண்டு தொண்டர்களும் தோழர்களும் பலியாகிவிடக்கூடாது. ஏதோ ஒரு எலெக்ஷன் கூட்டணியில மாறி இருக்கலாம், விலகி இருக்கலாம். ரெண்டு பேருமே தயவு செய்து இந்த தெருவில் சண்டை போடுறது இதெல்லாம் விடுங்க. இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, எந்த சக்தி இருக்கு, யாருக்கு இது லாபமா அமையும்னு உங்க ரெண்டு பேருக்குமே தெரியும். ஏன்னா நீங்க ரெண்டு பேருமே பெரியாரையும் அம்பேத்கரையும் படித்தவர்கள். தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. வேறு சில முயற்சிகள் நடக்குது. காவேரி பிரச்சனையிலிருந்து பிஎம் ஸ்ரீலிருந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் எல்லாத்தையும் இந்த சூழலை பயன்படுத்தி கொண்டு வர டெல்லி முயற்சித்து கொண்டிருக்கிறது. அதற்கான எல்லா வேலையும் நடக்குது. நான் சொல்றது எல்லாம் நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. வேற ஒன்றும் வரலாங்க. விஜய் ஆட்சிக்கு தான் இடதுசாரிகள் 4 பேர், விடுதலை சிறுத்தைகள் 2, காங்கிரஸ் 5, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் 2, எல்லாரும் கொடுத்து 120 சீட் கிட்ட கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்கல்ல. அப்புறம் ஏங்க அவர் திருப்பியும் அதிமுக வேணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு? புரியலையா என்ன நடக்குதுன்னு? இவங்க ஆதரவை அவர் நம்பலை. இன்னும் சொல்ல போனா விஜய் விரும்பல. காங்கிரஸ் உட்பட அவருக்கு அது சிக்கல் தான் நினைக்கிறாரு. ஆனா ஒரு மதச்சார்பற்ற முகம் தனக்கு வேணும். நான் ஒரு ஆன்டி பிஜேபி, திமுக ஒரு இடத்துக்கு நான் வந்துட்டேன். திமுக தான் பாஜக எதிர்ப்புல, நான் தான் பிஜேபி எதிர்ப்பு. திமுக பிஜேபியோட கூட்டணி வச்சிரும், நான் வைக்க மாட்டேன் அப்படிங்கிற முகம் அவருக்கு தேவை. இது அவரே சொன்னாரான்னு சொல்லாதீங்க. அவர் சார்பா பேசுறவங்க அப்படிதான் பேசுறாங்க. ஏன்னா அவர் சொல்ல மாட்டார். ஸோ இந்த முகம் தான் தமிழ்நாட்டில் ஜெயிக்கும். ஏன்னா அப்போதான் முஸ்லீம், கிறிஸ்டின், தலித்துகள் ஓட்டு விழும். அதுல தெளிவா இருக்காரு. பாஜகவின் ஆதரவாளருங்கிற பேர் நமக்கு வந்து விடக்கூடாதுங்கிறதுக்காக இவர்கள் வேணும், விடுதலை சிறுத்தைகள் வேணும், தலித்துகள் வேணும், எனக்கு முஸ்லீம் லீக் வேணும், எனக்கு காங்கிரஸ் வேணுங்கிறதுல தெளிவா இருக்காரு. ஆனால் உள்ளபடியே இந்த சீட்டை அவர் விரும்பல. ஏன்னா வந்தே மாதரம்னா ஒன்னே கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள் என்னடா கூட்டணிங்கிறாங்க, ஆதரவுங்கிறாங்க, அடுத்த நியூஸவே நம்மளை போட்டு விமர்சிக்கிறாங்க. ஆதரவத்தை அடுத்த நொடியே விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்டுகளும் போட்டு அடிக்குது விஜய் கட்சியை. என்னப்பா இது வந்தே மாதரம் வேடிக்கை பாக்குறீங்களா, கண்டிக்கின்றோம்னு. இந்த போராட்டம் இதெல்லாம் விஜய்க்கு பிடிக்காது. இப்படி போராடுறது, குரல் கொடுக்கறது, கோரிக்கை, கண்டனம், இது என்னடா இது, நம்ம இருந்தோம், இவங்க என்ன கூட்டணி கட்சிங்கிறீங்க, எப்போ பார்த்தாலும் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா அங்க பிஜேபி வேலையை ஆரம்பிச்சிருச்சு. பக்ரீத்து கொண்டாடக்கூடாதுங்கல இருந்து, ஆடு மாடு வெட்டக்கூடாதுங்கல இருந்து வழக்கமான வேலைகள். இதே திமுக கூட்டணியில இருந்தா வலுவா இதுக்கு எதிரான குரல் கொடுப்பாங்க. பாஜக அரசு எங்க என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு, மேற்கு வங்கத்துல பிஜேபி கவர்மெண்ட் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு, அதுக்கே திமுக இடதுசாரிட்டு இருந்து எதிர்ப்பு வந்துகிட்டு இருக்கோம். அங்க மம்தாவை தூக்குனதுல இருந்து பிஜேபி அங்க என்னவா பண்ணிக்கிட்டு இருக்கு. இது எல்லாவற்றையும் அரசியலாகவும் பேசுபொருளாகவும் இருந்த தமிழ்நாடு இன்னைக்கு விசிகாவும் திமுகவும் சண்டை போடுதுங்கிறத பேசுபொருளாக்கி எல்லா வலதுசாரிகள் வேலைகளும் இன்னைக்கு அமைங்கிருக்கு பாருங்க. அதெல்லாம் பேசுபொருள் இல்லாமலே இன்னைக்கு ஒரு எம்எல்ஏக்கள் 4 பேருங்க. எதுக்குங்க அவங்க சட்டமன்ற உறுப்பினர் பதவியை இது பண்ண போறாங்க? என்ன 21 நாள்ல அவங்களுக்கு என்ன நடந்துருச்சு? மக்கள்லாம் ஓடி நீங்க விஜய்கிட்ட போய் சேருங்கன்னு சொன்னாங்களா? அவங்கள்ட்ட எந்த மக்கள் சொன்னாங்க? அது மட்டும் இல்ல, அது எப்படிங்க சபாநாயகர் உடனே அந்த கடிதத்தை ஏத்துக்கிறாரு? எடப்பாடி பழனிசாமி இந்த 25 பேரும் கொறடா உத்தரவை மீறி ஃப்ளோர் டெஸ்ட்ல வாக்களிச்சிருக்காங்க, 25 எம்எல்ஏ பதவியை இழக்க செய்யணும்னு ஒரு கடிதம் கொடுத்தாரு. அந்த கடிதம் கொடுத்து நீங்க எடுத்த நடவடிக்கை என்ன கேட்டா, எங்களுடைய அதிகாரத்தின் கீழ் அது எப்போ வேணாலும். ஆளுநர் ஆர் என் ரவி சொன்னார் பார்த்தீங்களா, அது நான் கிடப்பில் போட்டிருப்பேன், போட்டா மசோதால கையெழுத்து போடுவேன், இல்லைன்னா இந்த டயத்துக்குள்ளதான் முடிக்கணும்னு எனக்கு ஒன்றும் எந்த அதிகாரமும் இல்லை அப்படின்னாரு ஆர் என் ரவி. நான் இருக்கா? அந்த ஆளுநர் ரவி மாதிரியே சபாநாயகர் பேர் நடந்துக்கிறாரு பாருங்க. எடப்பாடி சொல்றாரு என் கட்சியை சேர்ந்தவங்க என் கொறடா உத்தரவுக்கு கட்டுப்படலைன்னு. நடவடிக்கையே எடுக்கல. நீங்க அந்த நடவடிக்கை எடுக்காம மெயின்டைன் பண்றீங்க. இவரு ராஜினாமா செஞ்சோன்னா ஏன் எதுக்குன்னு கேட்காம உடனே சைன் வாங்குறீங்க. கைப்பட எழுதி கொடுங்கிறீங்க. அவங்க எல்லாமே பிரிண்டர் பண்ணி ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கிறாங்க. அது எப்படி சார் இவங்க ராஜினாமா செய்யறாங்கன்னு உங்களுக்கு என்ன 1 மாசத்துக்கு முன்னாடி தெரியுமா? கரெக்டா ராஜினாமா செய்யறாங்க, அடுத்த நிமிஷம் கார்டு கொடுக்குறீங்க. கார்டு பேர் எல்லாம் கரெக்டா ரெடியா இருக்கு. மேல ராஜினாமா, கீழே கட்சியில விஜய் சந்திச்சு சேர்றாங்க. அது தலைமைச் செயலகமா இல்ல பனையூர் அலுவலகமா? உங்க கட்சி ஆபீஸா தலைமைச் செயலகங்கிறது? சார் அது அரசியல் கட்சி ஆபீஸ் கிடையாது. தலைமைச் செயலகங்கிறது என்னது? சட்டமன்றம் அங்க இருக்கும். சட்டமன்ற செயல்பாடுகள் செய்யற அதிகாரிகள் தனியா இருப்பாங்க. போயிருக்கீங்களா செக்ரட்டரியேட்? உங்களுக்கு தெரியும்ல,
செக்ரட்டேரியட்ங்கிறது சட்டமன்ற அலுவலகம்ங்கிறது ஒரு பகுதி. அதை தாண்டி தலைமைச் செயலகம்ங்கிறது சட்டமன்றத்தை தாண்டியும் சில வேலைகள் அதிகாரிகள் எல்லாரும் இருக்கிற இடம் அது. நீங்க விட்டா பனையூர் தாவேக்கா அலுவலகமா மாத்திருவீங்க போல. உங்க கட்சியில ஆள் சேர்க்கறதுக்காக தலைமை கவர்மெண்ட் சம்பளம் போட்டு ஒரு கட்டிடம் பண்ணி தாவேக்காவில் உறுப்பினராக சேரணும்னா தலைமைச் செயலகத்துல போய் கட்சியில சேர்ந்துக்கலான்னு. அது பனையூர்ல போய் சேரணும், தலைமைச் செயலகத்துக்கு வந்து சேரக்கூடாது. திமுக அதிமுக எல்லா கட்சியும் தான் ஆட்சியில் இருந்திருக்காங்க, அரியணையில் இருந்திருக்காங்க, கோட்டையில் இருந்திருக்காங்க. கட்சியில சேர்றவங்கள ஜெயலலிதா அம்மையார் வந்து வாப்பா தலைமைச் செயலகத்துல இருப்பேன் வந்து அப்படியே கார்டு வாங்கிட்டு ஒரு போட்டோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. போயஸ் கார்டனுக்கு வர சொல்லுவாங்க, அறிவாலயத்துக்கு வர சொல்லுவாங்க. இப்படிதான் கட்சிகள் தங்களை ஆட்கள் சேர்ப்பாங்க. நீங்க அவர் கொடுக்குறாங்க ராஜினாமாக்கள், உடனே கையெழுத்து போடுறீங்க, கீழே வந்து கார்டு வாங்கிக்கோப்பா, கீழே போய் சிஎம் பார்த்து கார்டு வாங்கிக்கோன்னா இது என்னது? இது இதுக்கு பேர் குதிரை பேரம் இல்லையா? இது குதிரை பேரம் இல்லைங்க, டைனோசர் பேரங்க. இது குதிரை பேரம் யானை பேரத்தை தாண்டி டைனோசர் பேரம் நடந்திருக்கு. இது இப்படி ஒரு ஒஸ்டான இது எங்கேயுமே நடந்ததில்ல. பாஜகவை விட பெரிய வாஷிங் மிஷின் தாவேகா வச்சிருக்கு. பாஜக மகாராஷ்டிராவில் என்ன நடந்தது? அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் உட்பட எல்லாருமே காங்கிரஸ்ல இருந்து பிஜேபிக்கு வந்து ராஜினாமா செஞ்சுட்டு பிஜேபியில சேர்ந்து நின்று ஜெயிக்க வச்சாங்கல்ல பாஜக. இது மத்திய பிரதேசத்தில் நடந்ததுல, ஜோதி ஆதித்யார் அவர் தலைமையில் நடந்தது, மகாராஷ்டிராவில் நடந்தது, கர்நாடகா. பாரதிய ஜனதா பேட்டர்ன் பாருங்க, அதை விட பயங்கர ஸ்பீடா இருக்கு. பாரதிய ஜனதா பேட்டர்னே அப்படிதான் நடக்கும். மெஜாரிட்டி கிடைக்கலையா உடனே வந்து காங்கிரஸ்ல இருந்து ரெடியா வச்சிருப்பாங்க. வா கட்சி தாவல் தடை சட்டம், சில சமயம் கட்சி தாவல் தடை சட்டத்தை கண்டுக்க மாட்டாங்க, சில சமயம் கட்சியில சேர்ந்துட்டு எம்எல்ஏ பதவி ராஜினாமா செஞ்சிரு நிக்க வச்சு நாங்க ஜெயிக்க வச்சிடறோம். இதுதான் பாஜக பேட்டர்ன். ஓட்டிங் மிஷின்ல விளையாடலாம், ஓட்டு போடுறதுல விளையாடலாம். ஈவினிங் 5 to 7 சிசிடிவி கேமரா மறைச்சிட்டு ஓட்டு போட வைக்கலாம். அதை ராகுல் காந்தி கேட்டா சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் நடந்துச்சு. இல்லையா எப்படியோ ஜெயிச்சிட்டியா, எங்களுக்கு நம்பர் குறையுதா, வா கட்சியில சேர்ந்து ராஜினாமா செஞ்சுக்கோ, அப்படியே சேர்ந்துக்கோ. இதுதானே சார் மத்திய பிரதேசத்தில் பாஜக பண்ணது. ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சிருந்தா கூட அவங்களை இழுத்து சிஎம் ஆக்கி பாஜக முதலமைச்சர் ஆகலையா? ஆளுநர்களும் பாஜக ஆள் சேர்க்கிற வரையும் வெயிட் பண்ணலையா? இதெல்லாம் கடந்த மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா, மத்திய பிரதேசம் எல்லாத்தையும் நம்ம பார்த்து தானே வந்தோம். இந்த பாஜக மாடலையே மிஞ்சிற அளவுக்கு தாவேகா மாடல் இருக்கே. 20 நாள்ல 4ஆம் தேதி ரிசல்ட் வந்துச்சா? இவங்க ஆட்சி அமைச்சதே 10ஆம் தேதி தான் நினைக்கிறேன் சார். 15 நாள்ல சார், 15 நாள்ல இந்த எம்எல்ஏ என்ன மக்களுக்கு செஞ்சுட்டாரு, என்ன கோரிக்கை வச்சிருக்கிறாரு, அப்படி என்ன செய்ய முயற்சி பண்ணாங்க இந்த 4 எம்எல்ஏக்களும். இனி அடுத்து ஒரு 5-6 எம்எல்ஏ அடுத்து வரப்போறாங்கிறாங்க. என்ன இவங்க சட்டமன்ற உறுப்பினர் பதவி என்ன செய்ய முயற்சி பண்ணாங்க? அதுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. சரி நான் கேட்கிறேன், இவங்க ஏடிஎம்கே எம்எல்ஏ தானே, முதலமைச்சர் விஜய் தானே, ஏன் ஏடிஎம்கே எம்எல்ஏ கோரிக்கை வச்சா தாவேகா முதலமைச்சர் வந்து செய்ய மாட்டாரா? இதுவே தப்பான ஜனநாயகமாச்சு சார். சார் ஜனநாயகங்கிறது ஆளும் கட்சி மட்டும் இல்ல, எதிர்கட்சி, சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், கேபினெட் அமைச்சர், எதிர்கட்சி தலைவர், பத்திரிகையாளர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்ததுதான் அரசாங்கம். அப்படி இருக்கும்போது ஒரு எதிர்கட்சி எம்எல்ஏக்கு வந்து கேட்டதை செஞ்சு தர மாட்டேன்னு ஒரு முதலமைச்சரோ ஒரு அரசோ கிடையாது. அதுக்குதான் சட்டமன்றம் இருக்கு. சட்டமன்றத்தில் நீங்க கோரிக்கை வச்சீங்களா, எங்களுக்கு இதையெல்லாம் வேண்டும், எங்க மதுராந்தகம் தொகுதிக்கு வேணும், பெருந்துறை தொகுதிக்கு வேணும், தாராபுரம் தொகுதிக்கு வேணும், இப்ப போயிருக்காரு அம்பாசமுத்திரம் தொகுதிக்கு இது வேண்டும் என்று நான் கோரிக்கை வைத்தேன், நடக்கல. அப்படின்னா இந்த கவர்மெண்ட் சரியில்லைன்னு அர்த்தம். ஒரு கவர்மெண்ட் சரியில்லை, எதிர்கட்சி எம்எல்ஏக்கள் வந்தா அவங்க கோரிக்கை நிறைவேற்ற மாட்டாங்கன்னா, எங்க கட்சியா இருந்தாதான், பிஜேபி மாதிரி டபுள் ஏஜென்ட் சர்க்காரா இருந்தாதான் செய்வேன், எங்களை எதிர்க்கிற கவர்மெண்ட் மம்தா, கலைஞர், ஸ்டாலின் மாதிரி இருந்தா செய்ய மாட்டேன்னு பிஜேபி ஓப்பனா அறிவிச்சாங்கல்ல. அப்ப அது மாதிரி இருக்காரா தாவேகா? நான் சொல்லல, பதவி வழங்கின 4 பேரும் அதான் சொல்லியிருக்காங்க. கட்சியில சேர்ந்தாதான் நல்லது செய்ய முடியுமா? இவங்க கட்சியில சேர்றதுக்கு இந்த 15 நாள்ல என்ன நடந்துச்சு? ரெட்டலையில இருந்து விசிலுக்கு இவங்க மாறுறதுக்கு 15 நாள்ல என்ன மாற்றம் நிகழ்ந்தது? அப்படி மாற்றம் நிகழ்ந்து தேர்தலுக்கு முன்னாடி நிகழ்ந்திருக்கலாமே. இரட்டை இலை சின்னத்துல உங்களை ஓட்டு போட வச்சிருக்காங்க. நீங்க வெற்றி பெற்ற தொகுதியில தமிழ்நாடு முழுக்க விஜய்க்கு ஓட்டு போட்டாலுமே உங்களுடைய பெருந்துறையில, உங்களுடைய தாராபுரத்துல, உங்களுடைய மதுராந்தகத்துல, உங்களுடைய அம்பாசமுத்திரத்துல மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க? விசிலுக்கு இல்ல, ரெட்டலைக்கு. அதுவும் பெருந்துறைலாம் அதிமுகவுக்குனே, அதிமுக தொடங்கின பிறகு அதிமுக மட்டுமே ஜெயிக்கிற மாதிரியான தொகுதி. அதிமுகன்னு ஒரு கட்சியே இல்லாம போய், எம்ஜிஆர் செத்து போய் கட்சியே இல்லாம, சின்னமும் இல்லாம ஜெயலலிதா மட்டும் சுயேட்சையா நிற்கும் போது சேவல் சின்னத்துல ஜெயிச்ச தொகுதி பெருந்துறை. அந்த பகுதியே கொங்கு மண்டலமே அப்படிப்பட்ட பகுதி, ஜெயலலிதாவுக்காக பகுதி. அப்பேற்பட்ட ஜெயலலிதா ஃபாலோவியர்ஸ் எடப்பாடி பொதுச் செயலாளராக இருந்தாலும் எங்களுக்கு இது ஜெயலலிதா கட்சி தான், எம்ஜிஆர் கட்சி தான், அவங்க செத்து போனாலும் நாங்கள் ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடுவோம்னு உங்களை ஓட்டு போட வச்சிருக்காங்க. எத்தனை விஜய் வந்தாலும், எத்தனை சீமான் வந்தாலும்,
திமுக அதிகாரத்திலே இருந்தாலும் இவங்களுக்கெல்லாம் ஓட்டு போட மாட்டோம், ரெட்டலை தான் அப்படின்னு பெருந்துறை மக்கள் எப்ப 1973 எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்ச காலத்துல இருந்து அவங்களுக்கு ரெட்டலைக்கு ஓட்டு போட்டு பழகிருக்கிறாங்க. ரெட்டலையே இல்லைனாலும் ஜெயலலிதாங்கிற பிம்பத்துக்கு ஓட்டு போட்டு பழகிருக்கிறாங்க, எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டு பழகிருக்கிறாங்க. இன்னைக்கு அதிமுக தடுமாறி போயிருக்கிற இந்த நிலையிலும், எடப்பாடி கட்சியை தோக்கடிச்சிட்டாரு என்று சொல்கின்ற இந்த நிலையிலும் அவங்க ரெட்டலைக்கு தவிர வேற யாருக்கும் ஓட்டு போடல சார். அந்த தொகுதி மக்களுக்கு நீங்க துரோகம் பண்ணியிருக்கீங்க. அந்த மக்கள் உங்களை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்கல்ல. பக்கத்துல எல்லாரும் விஜய் விஜய் விசில் அடிக்கும் போது விசில தள்ளிட்டு ரெட்டலைன்னு போட்டிருக்காங்கல்ல. அவங்க இந்த மக்களுக்கு துரோகம் செஞ்சுட்டு நீங்க வந்து ராஜினாமா செஞ்சுட்டு விசில சேர்ந்திருக்கீங்க. இது ஒரு துரோகம் சார். இது என்ன புதுசா? எடப்பாடி வேலுமணிக்கு துரோகம் பண்ணலையா? எடப்பாடி வேலுமணிக்கு துரோகம் பண்ணியிருக்காரு. அந்த வேலுமணியை நம்பி எடப்பாடிக்கு துரோகம் பண்ணிட்டு இந்த 25 எம்எல்ஏ இந்த 5 எம்எல்ஏ அடக்கம் துரோகம் மட்டும் வந்தாங்க. கடைசியாக சட்ட சிக்கல் ஆகுது, கட்சி தாவல்னோடனே ராஜினாமா செஞ்சுட்டு நிக்க போறாங்க. அப்ப வரிசையா ராஜினாமா செஞ்சுட்டு நிக்க போறாங்க. 25 எம்எல்ஏனா குறைஞ்சது ஒரு 20 எம்எல்ஏவாவது இப்படி ரெடி பண்ணிடுவாங்கன்னு அர்த்தம். நேத்து 3 இருந்துச்சு, 3 பேர் ராஜினாமா செஞ்சுட்டாங்கன்னு பேசி முடிக்கிறதுக்குள்ள 4 ஆயிடுச்சு. அப்ப இன்னும் ஆள் வரப்போறாங்கன்னு அர்த்தம். துரோகத்து மேல துரோகம். விஜய் செய்யறது அதை விட துரோகம். ஏன்னா முதலமைச்சர் விஜய் அவர்களே, நீங்க எடப்பாடிக்கு நீங்க துரோகம் செஞ்சீங்க, அவரை பார்க்காம வேலுமணியை பார்த்தீங்க, அது ஒரு துரோகம். அதிமுகங்கிற ஒரு கட்சிக்குள்ள போட்டி குரூப்பை பார்த்தது, அப்புறம் அவங்க உங்களுக்கு ஓட்டு போட்டது, அப்ப நீங்க அதிமுக எடப்பாடிக்கு துரோகம் பண்ணியிருக்கீங்க, நம்பர் 1. அப்புறம் வேலுமணியை நம்பி வந்த 25 பேரு அமைச்சர் பதவி ஏதோ வாரியம் கிடைக்குன்னு வந்தாங்க, பார்த்தா எடப்பாடி லாக் பண்ணிட்டாரு கட்சி தாவல் தடை சட்டம். இப்ப அந்த குரூப் என்ன பண்ணிருச்சு, விஜயை பார்த்து தலைவா நாங்க ராஜினாமா செஞ்சுட்டு வந்துடுறோம், எங்களுக்கு ரெட்டலையும் வேணாம் ஏடிஎம்கேயும் வேணாம், இப்ப எங்களுக்கு அமைச்சர் பதவி வாரியம் பணம் ஏதாவது கிடைக்குமா? வேலுமணிக்கு துரோகம், எடப்பாடிக்கு முதல் துரோகம். அடுத்து வேலுமணி தான் உங்களை கூட்டி வந்தாரு, வேலுமணி சி சண்முகத்துக்கும் துரோகம். இப்ப விஜய்கிட்ட வந்திருக்கீங்க. அப்ப விஜய் எத்தனை துரோகம் பண்ணியிருக்காரு? எடப்பாடிக்கு ஒரு துரோகம், வேலுமணிக்கு ஒரு துரோகம். எடப்பாடிட்ட இருந்து போட்டி குழுவுக்கு அமைச்சர் பதவி கொடுப்போம்னு பேர் ஏதோ பேசியிருக்கீங்க, அது நடக்கலன்னொன்னே அந்த குரூப் வேலுமணிக்கு துரோகம் பண்ணிட்டு உங்ககிட்ட டீல் போட்டுருச்சு. ஒரு துரோகங்கிறது இப்படிதான் சார் நடக்கும். கெட்டவங்கிறத எல்லாருக்கும் கெட்டவனா தான் இருப்பான், நல்லவன் எல்லாருக்கும் நல்லவனா இருப்பான். ஒருத்தருக்கு துரோகம் மட்டும் நீங்க ஒரு கூட்டத்தை சேர்த்தீங்க, அது உங்களை துரோகம் மட்டும் திருப்பி விஜய் எல்லாத்தையும் ரசிக்கிறார். ஒரு கட்சி பாரம்பரியமான எம்ஜிஆர் கட்சி உடையறத ரசிக்கிறார். உடஞ்சு வந்து என்கிட்ட சேருங்க. ஏன்னா அவருக்கு இந்த இடதுசாரிகள் தொந்தரவா இருக்கிறாங்க, எதுக்கு எடுத்தாலும் கேள்வி கேட்பாங்க, எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை வரும் அப்படின்னு. அவங்க கண்டிப்பா அதனால இப்ப ஏடிஎம்கே எம்எல்ஏக்கள் ஒரு 20 பேரை விசில் சின்னத்துல நின்று ஜெயிக்க வச்சுட்டா அவருக்கு நம்பர் கிடைச்சிரும். அவருக்கு வந்து பிரச்சனை இல்லை. இந்த நம்பர் வந்து 125க்கு மேல அது வந்துருச்சுன்னா அது போதும். 125 128 கிட்ட வந்துருச்சுன்னா எல்லாருமே விசில். அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள் தேவையில்லை, காங்கிரஸ் இருந்தா இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகள் இருந்தா இருக்கட்டும், ஒரு பிரச்சனையும் இல்லை. சோ தேடி நீங்க அவருக்கு ஆதரவு தர்றீங்க, பாஜக உள்ள வந்துடக்கூடாதுன்னு. நீங்க உங்களை நாங்க எப்படி விரட்டுறது, எனக்கு இன்னொரு ஆதரவான ஆட்கள் வேணுங்கிறத தேடிக்கிட்டே இருக்கிறார். இப்ப நீங்க இடதுசாரி தோழர்கள், காங்கிரஸ், இவங்க எல்லாருமே இதை நீங்க தயவுசெய்து கேள்விக்கு நாங்க இருக்கோம்ல, இருந்தாலும் ஏன் இன்னொருத்தவங்க வராங்கன்னு கேட்கணும். சோ எத்தனை துரோகங்கள், எடப்பாடிக்கு துரோகம், வேலுமணிக்கு துரோகம், ரெட்டலைக்கு ஓட்டு போட்ட அந்த 5 தொகுதி மக்களுக்கு துரோகம். இத்தனை துரோகங்களையும் சந்தித்து இவங்க இடைத்தேர்தல் நடத்த போறாங்க. அது தமிழ்நாட்டு மக்களுக்கே துரோகம். ஏன்னா வரிப்பணம், நம்மளுடைய வரிப்பணம், நான் பேசிட்டு இருக்கேன், என்னுடைய வரிப்பணம், பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுடைய வரிப்பணத்துல இப்பதான் அவ்வளவு பெரிய தேர்தல் முடிஞ்சது, திருப்பி ஒரு 20 தொகுதி கிட்ட இவங்க ஏற்பாடு பண்றாங்க. அப்ப இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? என்ன நடக்குது? இது ஜனநாயகமா? கட்சி தாவல் தடை சட்டத்துக்கு கட்டுப்பட மாட்டேங்கிறாங்க, சபாநாயகர் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாரு. அப்ப அதுல இருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக அவங்க போறாங்க. எடப்பாடி சட்டப்படி கொடுத்த லெட்டரை சபாநாயகர் எடுத்துக்க மாட்டேங்கிறாரு. இவங்க ராஜினாமா செஞ்சோன்னா ஏன் எதுக்குன்னு காரணம் கேட்காம அக்செப்ட் பண்ணிட்டு கீழே போய் கார்டு வாங்கிட்டு கட்சியில சேர்ந்துருங்கிறாங்க. என்ன சார் நடக்குது? எதுக்கு சார் சட்டம்னு ஒண்ணு இருக்கு, சட்டமன்றம்னு ஒண்ணு இருக்கு, சட்டமன்ற கொறடான்னு ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் கலைச்சிட்டு மோடி விரும்புகின்ற அதிபர் தேர்தல முறையில நடத்திட்டு போயிடலாமே. எனக்கு என்னமோ இந்த 20 தேர்தலை சட்டமன்றத்தை 6 மாதத்துக்குள்ள நடத்தாம ஏதாவது வழக்கு இழுக்கு போட்டு அப்படியே இதை வழக்கம் போல இழுத்தடிச்சுக்கிட்டு, அந்த டிடிவி தினகரன் கேஸ் நடந்த மாதிரி இழுத்தடிச்சுக்கிட்டு நாடாளுமன்றத்தோட சேர்த்து ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிற மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு வர போறாங்களோன்னு பயமா இருக்கு. அது மட்டும் இல்ல, இப்ப 5 பேர் ராஜினாமா. ஈரோடு கிழக்கு நம்பர் கிடையாது, அப்ப 233 தொகுதி தான். சபாநாயகர் கணக்குல வராது, அப்ப 232 தொகுதி தான். இப்ப 4 பேர் அவுட்டு, அப்ப 228 தொகுதி தான். 228 தொகுதிக்கு உங்களுக்கு வந்து 117 நம்பர் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, 112 கிட்ட இருந்தா போதும். புரியுதுங்களா? அவருடைய கணக்குப்படி இப்ப வந்து நம்பர்ஸ் வந்துடும், அவர் மெயின்டைன் பண்ணிடுவாரு. காங்கிரஸே 5 கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த இதை வச்சு இவர் கவர்மெண்ட்டை கவுராம அவர் பார்த்துக்குவார். இப்படி ராஜினாமா செய்ய வச்சாலே அவர் கவர்மெண்ட்டுக்கான அவை பெரும்பான்மை வந்துடும்.
ஃப்ளோரில் எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை குறைஞ்சிரும் ராஜினாமா செஞ்சா. அப்போ 234க்கு பதிலாக ஒரு 200 எம்எல்ஏ தான் இருக்கிறாங்க, ஃப்ளோரில் 210 தான் இருக்கிறாங்க, 205 தான் இருக்கிறாங்கன்னா இவருடைய 108ங்கிறது அது கரெக்டாயிரும். அப்போ பாஜக நினைச்ச ஒரே நாடு ஒரே தேர்தல், வக்புக்கு எதிரான மசோதா, கிறிஸ்தவர்களுக்கு சிறுபான்மை கல்லூரி நிறுவனங்களுக்கான இது ரத்து, ஃபண்டு ரத்து, எல்லாத்தையும் நாசுக்காக கொண்டு வர போறாங்க. இவங்களுக்கு அரசாங்கம் கவிழாது, எல்லா கட்சிகளும் இதை எதிர்க்கணும், பாஜகவை எதிர்க்கணுங்கிறப்ப நாங்களும் பாஜகவை எதிர்க்கிறோங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஓட்டிட்டு கேட்டா திமுக 99ல பிஜேபியோட கூட்டணி வைக்கலையா? எப்ப 30 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கூட்டணி வச்சாங்கல்ல பாஜகவோட, அப்ப தெரியலையா பிஜேபி எதிரின்னு? அப்படின்னு அந்த வரலாறை சொல்லியே இவங்க பிஜேபியோட எல்லா சமரசங்களும் பண்ணிக்க போறாங்க. தாவேகா நண்பர்கள் உட்காந்து என்ன சொல்லுவாங்க, பிஜேபியோட திமுக கூட்டணி வைக்கலையா, அதிமுக கூட்டணி வைக்கலையா அப்படின்னு சொல்லி. நான் என்ன கேட்கிறேன், அவங்க 2 பேரும் சரியில்லைன்னு சொல்லி தானே நீங்க வந்தீங்க, அவங்க 2 பேரும் ஊழல் பண்றாங்கன்னு சொல்லி தானே வந்தீங்க, அவங்க 2 பேரும் எம்எல்ஏக்களை அடிக்கடி மாறிடுறாங்க, ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் போறாங்கன்னு சொல்லிட்டு தானே வந்தீங்க. அப்ப இதுல எங்க தூய சக்தி இருக்கு? டைனோசர் பேரம் நடந்துகிட்டு இருக்குங்க, டைனோசர் பேரம் நடந்துகிட்டு இருக்கு. பிஜேபியை மிஞ்சிய தாவேகா பாலிடிக்ஸ், வாஷிங் மிஷின் பாலிடிக்ஸ் நடக்குது. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல, ரொம்ப ஆபத்தா இருக்கு ஜனநாயகங்கிறது. கட்சித்தாவல் தடை சட்டம் பாயினா எம்எல்ஏ பதவியே ராஜினாமா பண்ணிடுறாங்க. எப்படி சட்டத்தின் எல்லா ஓட்டைகளுக்குள்ளும் புகுந்து போகக்கூடிய திறனோட அவங்க செயல்பட்டு இருக்கிறாங்க. பார்ப்போம், பிஜேபியே மிரண்டு பார்ப்போம், நம்மளை விட பயங்கரமா போயிட்டு இருக்கே அப்படின்னு. தமிழ்நாடெல்லாம் இந்த நிலைக்கு போகும் நம்ம நினைச்சது கிடையாது. தமிழ்நாடு எப்படி இருந்துச்சு, ஒன்று கலைஞர் இல்லைன்னா எம்ஜிஆர், இல்லைன்னா ஜெயலலிதா, இல்லைன்னா கலைஞர், ஸ்டாலின், எடப்பாடி, கிளீனா இருந்ததுங்க. நம்பர் விக்கல் பிடுங்கல் கூட்டணி இது கிளீனா இருந்தது. நம்ம எல்லாரும் துணிச்சலோடு டெல்லியை எதிர்த்து போராடணும், கோரிக்கை வச்சோம். இன்னைக்கு இப்படி ஒரு நிலை தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சு. இனி டெல்லி என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. பரவாயில்ல, விடுதலை சிறுத்தைகள்ல இருந்தும் அதுக்கு எதிர்ப்பு வந்திருக்கு. இப்படி எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்வதை எடுத்து காங்கிரஸ் கட்சியில இருந்தும் ஸ்ரீநிதிங்கிற தோழர் கடுமையான எதிர்வினை ஆட்சி இருக்கிறாங்க. அநேகமா இனிமேல் காங்கிரஸ் இது தொடர்ந்து இவங்க தாவேகா வாதிச்சா காங்கிரஸே உடைய வாய்ப்பு இருக்கு. காங்கிரஸ்லயும் ஒரு ஜனநாயக சக்திகள் என்னங்க கடைசியில் பிஜேபியோட லிங்க்ல இருக்கீங்க அப்படின்னு கோவப்படுவாங்க. ஆனா ஸ்ரீநிதி காங்கிரஸ் கேட்கறாங்க, ஸ்ரீநிதிங்கிறவங்க நம்ம என்னங்க பிஜேபி வந்துடக்கூடாதுன்னு ஆதரிச்சா பிஜேபியோட கூட்டணியில இருந்த எல்லாரும் கட்சியில சேர்றாங்களே, இதுதான் தாவேகாவோட தூய சக்தியான அவங்க கேட்கறாங்க. கேட்டா காங்கிரஸ் கட்சிக்காரன் கேட்கறாங்களா, ஏமா அதான் வாரியம் கிடைக்கும், உள்ளாட்சியில ஏதாவது சீட்டு வாங்கலாம், இப்படிதான் பேசுறாங்களாம். பதவி கிடைக்கும், பதவி வாங்கிக்கலாம், ஏதாவது வாரியம் கிடைக்கும், இப்படித்தான் பேசுறாங்களே ஒழிய இது பாஜகவோட தொடர்புங்கிற மாதிரி போகுதே அப்படின்னு கேட்டா காங்கிரஸிடமிருந்து பதில் இல்லைங்கிறத ஜோதிமணி போன்றவர்கள், ஸ்ரீநிதி போன்றவர்கள் எதிர்ப்பு குரல் தெரிய ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ காங்கிரஸே 2வது வாய்ப்பு இருக்கு, அதிமுகவும் 2வது போகுது, காங்கிரஸ் 2வது போகுது. தாவேகா ஆட்சி அமைஞ்சதிலிருந்து எல்லா கட்சியும் உடையக்கூடிய ஒரு சூழலை நோக்கி போகின்ற காட்சியும் பார்க்குறோம். இன்னும் எதெல்லாம் உடைய போதோ சிதற போதோ பார்ப்போம். நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அரசியல், ஜனநாயகம், இந்திய அரசியலமைப்பு சட்டம் இதை மக்களுக்கு போதிங்க. நீங்க என்ன சாதி, என்ன மதம், என்னவா வேணாலும் இருங்க, அடிப்படையான இந்திய அரசியலமைப்பு சட்டம், இந்த கட்சித்தாவல் தடை சட்டம்னா என்ன, ஆயாராம்னா என்ன, ஏன் தமிழ்நாடு இவ்வளோ ஸ்டேபிளாக இருக்குது, ஏன் மகாராஷ்டிராவில் அவ்வளோ பிரச்சனையாச்சு, ஏன் கர்நாடகாவில் அவ்வளோ பிரச்சனையாச்சு, ஆனால் தமிழ்நாடு மட்டும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது இவ்வளோ ஆண்டு காலமாக, அதையெல்லாம் தயவுசெய்து எடுத்து சொல்லுங்கள். அந்த எங்கே தமிழ்நாடு ரொம்ப இதுவரையும் நம்ம பெற்று வந்த எல்லாத்தையும் இழந்துருமோங்கிற ஒரு பதட்டமும் பயமும் எனக்கு இருக்குது. தொடர்ச்சியாக நான் அரசியல் உங்கள்கிட்ட நான் உரையாடிக்கிட்டே இருப்பேன், பேசிக்கிட்டே இருப்பேன். நீங்கள் அரசியல் படுத்துவதோடு இல்லாமல் அடுத்த தலைமுறைக்கும் இளைஞர்களுக்கும் இந்த அரசியலையும் இந்த உணர்வுகளையும் கடத்துங்கிறதா என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக இருக்குது. இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, பொருளாதாரம், சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தான். நன்றி.